தொண்டைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா, தரமான சம்பவத்த ஒண்ணு பார்க்க போறோம். என்ன அப்புட்ன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் விக்கிரவாண்டி சாலையில டிவிகே அவங்க பார்த்தீங்கன்னா, முதல் மாநாட வச்சிருப்பாங்க. அந்த மாநாடு பார்த்தீங்கன்னா, எல்லார்னாலும் பேசப்படுற அளவுக்கு வேற லெவல்ல போச்சுன்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் கிடையாது. ஏன்னா, இப்படி ஒரு அதாவது விஜயகாந்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கூட்டம் வந்துச்சா? அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல சொல்லிக்கிற மாரி ஒரு மாநாடு ஒண்ணு நடந்துச்சு. அது வேற யாரும் கிடையாது. விஜய் அண்ணாக்கு தான் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் விக்கிரவாண்டியில பார்த்தீங்கன்னா, மாநாடு நடந்திருக்கும். பட் அது எப்படி அந்த மாநாடு பார்த்தீங்கன்னா, நடந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அதே மாரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவரா விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா, மதுரையில 2வது மாநில மாநாடு பார்த்தீங்கன்னா, அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆஹா! அடுத்த சம்பவம் ரெடியா இருக்குடா அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தில விக்கிரவாண்டியில மாநாடு போடும்போது, அது வேற லெவல்ல கூஸ் பம்ப்ஸ்ங்கிறத விட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்காது அப்படிங்கிறத விட பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே நடந்திருக்காதுடா அப்படிங்கிற மாரி தான் எல்லாருக்கும் தோணுச்சு. பட் அதே மாரி ஞாபகப்படுத்தும் விதமா விஜய் அண்ணா மறுபடியும் பார்த்தீங்கன்னா, மதுரையில மாநில மாநாடான 2வது மாநாடு பார்த்தீங்கன்னா, எப்போ அறிவிக்கிறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 25ஆம் தேதி. நெக்ஸ்ட் மந்த் தான் ஆகஸ்ட் 25ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு நடைபெறும் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணாவே சொல்லியிருக்காங்க. பட் இதில சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா, ஒரு மாநாடு கூட்டுறாங்க அப்படின்னா, சும்மாலாம் கூட்ட மாட்டாங்க. ஏதோ ஒரு பிளான் இருக்க போய் தான் அண்ணா மாநாடு போடுறாங்க. ஏன்னா, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வேற வருது அப்படிங்கிறப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பட் இதில் எல்லாருக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸான விஷயம் என்னன்னா, நான் ஏன்னா ஜஸ்ட் என்னோட மொபைலை எடுத்து பார்க்கும்போது எல்லா டிவிகே பசங்க எல்லா உறுப்பினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா 2வது மாநில மாநாடுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மதுரையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பூஜை பண்ணி அதுக்கு முகூர்த்த கால்லாம் ஊனி அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ப்ராப்பராக பண்ணாங்க. ஒரு மாநாடு பண்ணணும் அப்படின்னா இப்படி தாண்டா பண்ணணும் அப்படிங்கிறத நீட்டாக அதை அர்ச்சனை பண்ணுறதா இருக்கட்டும் சரி, பூஜை போடுறதா இருக்கட்டும் சரி, ஃபைனலாக எல்லாருமே ஒரு முகூர்த்த காலம் ஊனி அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்டோட அந்த இடத்த பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது ஓகே, பூஜையே இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னா மாநாடு எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோவில் பார்க்குற எத்தனை பேர், அதாவது விஜய் அண்ணா ரசிகர் எத்தனை பேர் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவங்கள்ட்ட நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ 2வது மாநாடு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2வது மாநாடு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவே அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா விட்டுருப்பாங்க. பட் இந்த 2வது மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நடந்த மாநாட்டை விட இதில் அதிகமாக கிரௌடு வருவாங்களா? இல்லை ப்ரோ, அந்த அளவுக்குலாம் கிரௌடு வராது. பட் அதை விட கம்மியாக தான் வரும் அப்படிங்கிற, இல்லை ஈக்குவலாக வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதை விட இது கிரௌடு, அதாவது மதுரை அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரௌடு அப்படிங்கிறப்போ அதிகமாக தான் வரும் எனக்கு தோணுது. பட் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். பட் கண்டிப்பாக சம்பவம் இருக்குது, அது மட்டும் நல்லா தெரியும். சம்பவம் இருக்கிறனால மட்டும்தான் நான் சொல்கிறேன். வேறு லெவலில் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2வது மாநாடு என்ன நடக்க போகுது, எப்படி என்னென்னு. அது மட்டும் கிடையாது, விஜய் அண்ணா என்னென்னலாம் பேச போகிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது விஜய் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஏன் விஜய் அண்ணா ஃபேன்ஸ் அப்படிங்கிறத விட பார்த்தீங்கன்னா, டிவிகே தலைவரான விஜய் அவங்க பார்த்தீங்கன்னா பேசும்போது அவங்க கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளோ சுவாரஸ்யமாக தான் இருக்க போது எனக்கு தோணுது. பட் பார்ப்போம். ஆகஸ்ட் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அடுத்த மாதம், ஓகேங்களா? என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் கேட்குற கொஸ்டின் காமனாக ஒன்று தான். போன வருஷம் நடந்த மாநாட்டையும் இப்போ நடக்க போகிற மாநாட்டிலே கம்பேர் பண்ணும்போது கூட்டம் எப்படி வரும்? ஓவரால் கம்மியாக வருங்கிறீங்களா, க்ரௌட் அதிகமாக இருக்குங்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பா.